கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை கவனித்து பாருங்கள். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறதென்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறதென்ன என்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நான் ஒரு 2 வருஷமாக ஒரு சில விசுவாசிகளை கவனித்து பார்த்த பொழுது ஆச்சரியப்பட்ட காரியமும் வேதனைப்பட்ட காரியமும் என்னவென்று சொன்னால், அநேகர் உபவாசம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்பதே இல்லை. கடந்த நாட்களில் ஒரு தம்பி, அவர் வக்கீல் தொழில் செய்து வருகிறார். அவரை நான் தொலைபேசியிலே அழைத்து, இன்றைக்கு ஒரு மீட்டிங் போகணும் வாரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், அண்ணே இன்றைக்கி நான் ஃபாஸ்டிங் அப்படின்னார். அப்போ பரவாயில்ல, உபவாசத்துலேருந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நான் அந்த மீட்டிங் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னேன். அப்போ அவர் சிரித்து கொண்டே சொன்னார், அண்ணே இன்றைக்கி வெள்ளிக்கிழமைண்ணே, நான் கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னார். அவனை கேட்டேன், ஃபாஸ்டிங்னு சொன்னீங்களேண்ணே. ஆமாம், ஃபாஸ்டிங் சாப்பிட மாட்டேன், ஆனால் கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்னார். அப்போது நான் அவரிடத்தில் சொன்னேன், இதுக்கு பேர் ஃபாஸ்டிங் கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த வேத வசனம் சொல்லுது பாருங்கள், இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். அப்போ கவனித்து பாருங்கள், உபவாசம்னா நீ உன் வேலையை செய்யக்கூடாது. நீ தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபத்தில் தரித்து இருக்கணும். அதுதான் உபவாச ஜெபம். மற்றபடி இன்றைக்கி நிறைய பேர் உபவாச ஜெபம்னு சொல்கிறதில்ல. நான் இன்றைக்கி உபவாசம் அப்படின்னு அர்த்தம், சாப்பிட மாட்டேன். கடந்த நாளில் ஒரு டீச்சர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அந்த டீச்சர் சொன்னாங்க, நான் செவ்வாய்க்கிழமை தோறும் உபவாசம் இருப்பேன் பிரதர் அப்படின்னாங்க. அது ஸ்கூலில் வேலை பார்க்கிங்களே, டீச்சர் வேலை பார்க்குறீங்களே, போக மாட்டிங்களான்னு. நான் ஃபாஸ்டிங், ஆனால் ஸ்கூலில் தான் இருப்பேன் அப்படின்னாங்க. பாருங்கள், அவங்க ஃபாஸ்டிங்காக சாப்பிட மாட்டாங்களாம், ஆனால் ஸ்கூலுக்கு வேலைக்கு போவாங்க, பிள்ளைகளுக்கு டீச்சிங் பண்ணுவாங்க, அவங்க கடமைகள் எல்லாம் செய்கிறாங்க. அதுக்கு பேர் என்னது? ஃபாஸ்டிங்காக? கிடையவே கிடையாது. வேதம் மிக திட்டமாக சொல்லுகிறது, நீ உபவாசிக்கும் நாளிலே உன் இச்சையின்படி நடந்து கொண்டு நீ உன் வேலைகளில் எல்லாம் கட்டாயமாக செய்வாய் என்று சொன்னால் அது உபவாசம் அல்ல. உன் சரீரத்தை ஒடுக்கிறதுக்காக நீ சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு பேர் உபவாசம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது சிலர் கேட்பாங்க, பிரதர் நாங்கள் வேலை பார்க்குறோமே பிரதர், நாங்கள் 6 நாள் வேலைக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை 1 நாள் தானே லீவு. இப்படிப்பட்டவங்களுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்லுவேன், நீங்கள் சனிக்கிழமை இரவு உபவாசம் இருக்கலாம். நீங்கள் வேலையை முடித்து ஒரு 6 மணிக்கு வாரீங்க, இல்லை 7 மணிக்கு வாரீங்க, இல்லை 8 மணிக்கே வாரீங்க, வந்து 1 மணி நேரம் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு 9 மணிலேருந்து ஒரு 12 மணி வரைக்கும் 3 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணலாம்? சாப்பிடாமல் உட்கார்ந்து என்ன பண்ணலாம்? நீங்கள் ஜெபிக்கலாம். ஒருவேளை வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ எந்த கிழமை நீங்கள் சீக்கிரமாக வேலையை விட்டு வாரீங்களோ அன்னைக்கு ஒரு 3 மணி நேரம் தெய்வ சமூகத்தில் உட்காந்து ஜெபித்து இரவு சாப்பாடை தவிர்த்துட்டிங்கன்னா அதுக்கு பேர் உபவாச ஜெபம். நான் ஒரு சில தம்பிமார்களுக்கு, ஒரு சில தாய்மார்களுக்கு இந்த ஆலோசனை சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க, பிரதர் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் எங்களால் இருக்க முடியாது, நாங்கள் இப்படி தான் இருப்போம். இப்போ கவனித்து பாருங்கள், கடந்த நாட்களில் நான் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே ஒரு பிரதர் என்ன காரில் 2-3 நாள் கூட்டிகிட்டு போயிட்டு வரார். ஒரு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர், அவர் வரல. நான் கேட்டேன், ஏன் பிரதர் இன்றைக்கி உபவாச ஜெபத்துக்கு வரலன்னாரு. நான் உபவாச ஜெபத்துக்கு வரல, ஆனால் உபவாசத்தில் தான் இருந்தேன்னாரு. என்ன சொல்கிறீங்க? என்ன, எனக்கு காரு ரிப்பேர் ஆயிட்டுது, அதை சர்வீஸ் கூப்பிட்டுருந்தேன், அதனால் உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு போடலாம், அதனால் நான் காரு சர்வீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டேன், அவன் ஒரு 2 மணி நேரத்தில் தந்துடுவேன்னு சொல்லிட்டான், ஆனால் நான் ஃபாஸ்டிங், நான் சாப்பிடவே இல்லை, ஒரு டீ கூட குடிக்கல தெரியுமான்னார். யோசித்து பார்த்தேன். பிரியமானவர்களே, என்றைக்காகிலும் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை வருது, நான் உபவாசம் இருக்கேன் பிரதர், ஆனால் என்னால் ஜெபத்தில் கலந்து கொள்ள முடியலன்னா தப்பே இல்லை. வழக்கமாக நீங்கள் நான் உபவாசம் இருப்பேன் ஆனால் என் வேலையெல்லாம் செய்வேன்னா நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி வளருவீங்க? தேவ கிருபையை எப்படி பெற்றுக்கொள்வீங்க? தேவனுடைய அபிஷேகத்தை எப்படி நீங்கள் பெற்று ஆவியில் நிரம்பி வழிவீங்க?
கவனித்து பாருங்கள், தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு இருக்கணும்னா போராடி ஜெபிக்கணும். நமக்கு மாம்சத்தில் போராட்டம் உண்டு, ஆவியில் போராட்டம் உண்டு, ஜென்ம ஸ்பாவத்தில் போராட்டம் உண்டு. யோசித்து பாருங்கள், இந்த உலகத்தில் பிசாசோடு போராட்டம் உண்டு, பாவத்தோடு போராட்டம் உண்டு. அப்போ இவ்வளவு போராட்டங்களையும் எதிர்த்து நின்று ஜெயம் எடுக்கணும்னா உபவாசித்து ஜெபிக்கணும். இன்னைக்கு நான் பல விசுவாசிகளின் வாழ்க்கையை பார்க்குறேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியே இல்லை. வளவளன்னு பேசுகிறவன் வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்கான், செல்ஃபோனை நோண்டுறவே செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கான், சைட் அடிக்கிறவன் இச்சையின் பாவத்தில் விழுந்து அந்த பாவத்தை செய்து கொண்டே இருக்கிறான். அரசியல் பண்ணுறவங்க அரசியல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எந்தெந்த பாவத்தால் ஜெயிக்கப்பட்டு அடிமையாக இருக்காங்களோ அவர்கள் அந்தந்த பாவத்தில் தான் இருக்கிறாங்க. ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை பார்க்க முடியல, சாட்சியை பார்க்க முடியல. ஏன்? அவர்கள் பார்வைக்கு சரி போனபடி வாழ்கிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு புத்தி சொல்கிறேன், உபவாசம் இருந்து ஜெபித்தா வீட்டில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க, இல்லை ஒரு சபையில் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. அதுதான் தேவனால் அங்கீகரிக்கப்படும், உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான காலை வேளையில் உமது பிள்ளைகளுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்க நீ தந்த தயவுக்கு ஸ்தோத்திரம். மனோகர் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். நீ ஒருவேளை உனக்குன்னு ஒரு பாதையை நியமித்துட்டு ஓடாத, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்துரு, அவர் உன் கால் இடராதபடி நடத்துவார். ஆண்டவரே, உமது பிள்ளைகள் வாழ்க்கையில் நீர் விளக்கேற்றி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். கிருபையானது உமது பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும். அற்புத இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் இவர்கள் அனைவரும் கிருபை பெற்று வாழ வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.